இவ்வளோ பெரிய 75 ஆண்டு கால கட்சியில் ஒரு துணை முதலமைச்சராக இருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு வசதி வாய்ப்போடு வளர்ந்த ஒரு செல்வ குழந்தை தான். ஆனால் அவருடைய செயல்பாடுகளை பாருங்க, அவர் மக்கள்கிட்ட பழகிறத பாருங்க, அவர் பேசுகிற பேச்சை பாருங்க. அவ்வளோ எளிமையாக தன்னை ஒரு சாமானியனாக அதாவது மக்கள் உணரணும்னு நினைக்கக்கூடிய எளிமையான ஒரு பேச்சு. ஒரு அரசியல் தலைமைக்கு என்ன தெரியுமா முக்கியம்? நினைச்ச நேரத்தில் தொண்டர்களோ பொறுப்பாளர்களோ அந்த தலைவனை சந்திக்கக்கூடியவன் தான் தலைவன். நீங்க உங்களை பார்க்கறதுக்கே நாங்க ரிசார்ட்டுக்கு வரணும், அப்புறம் என் ஃப்ளைட்டு பிடிச்சி சார்ட்டர்ட் ஃப்ளைட்டு பிடிச்சி வரணும்னா நீங்க எப்படி தலைவராக இருக்க முடியும்? நாங்கள் நலநிதி திட்டத்தை கொடுக்கறது கூட நாங்கள் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு தான் கொடுப்போம்னு சொன்னால் அது எப்படி தலைமையாக இருக்க முடியும்? ஆகவே ஒன்னே ஒன்று மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கங்க, நானும் நடிகன் தான், நானும் நடிகன் தான். நடிகனை நடிகனாகத்தான் நீங்கள் பார்க்கணும், நடிகனை நடிகனாகத்தான் பார்க்கணும். ஏன்னா நான் நடிகனாகிய நான் மக்களுக்கான பணியை செய்வதற்காக வந்திருக்கிறேன்னு சொல்கிறோம்ல. இத்தனை ஆண்டு காலங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் சின்ன நடிகர்ப்பா, ஆனால் நான் சம்பாதிச்ச காசுல கிட்டத்தட்ட 152 மாணவ மாணவிகளை, குறிப்பாக முகாமில் தங்கியிருக்கக்கூடிய இலங்கை அகதி மாணவ மாணவிகளை படிக்க வச்சான கருணாசிங்கிறவர் 2009. அதற்கு பிறகுத்தானே இன்னைக்கு நிறைய நடிகர்கள் செய்யறாங்க. ஆக இது எதையும் நம்ம திட்டமிட்டு செய்யறதில்ல. சட்டியில இருந்தா ஆப்பையில வரப்போகுது, ஆனால் சட்டியே இல்லைங்கிற பொழுது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆக இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த அரசியல் என்பது சினிமாவிலே தனக்கு இருக்கக்கூடிய இந்த மக்கள் செல்வாக்கை பயன்படுத்தி மிக எளிமையாக இந்த மாபெரும் ஒரு இயக்கத்தை குறை சொல்லி அதை மக்களுக்கு விரோதமான பேச்சுக்களை பேசி அதன் மூலமாக ஒரு சுயநல அரசியலை ஆதாயம் தேடலாம் என்று நினைக்கக்கூடிய அவருக்கு நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். புலிக்கு பதுங்கவும் செய்யும், பாயவும் தெரியும், ஆனால் பயப்பட தெரியாது. நீங்க இந்த சோசியல் மீடியாவில் சொல்றதுக்கெல்லாம் ஒரு குரூப்பை வச்சுக்கிட்டு கெட்ட கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசுறதுனாலலாம் நாங்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆயிரும் நினைக்காது. ஏன்னா நாங்க கெட்ட வார்த்தைக்கே டிக்ஷனரி போட்டவங்க, டிக்ஷனரியே போட்டிருக்கோம் நாங்க கெட்ட வார்த்தைக்கு. அதனால இந்த சின்ன சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு நீங்க அப்படி இப்படி என்ன கூவத்தூர் மாமா அப்படின்னு சொன்னா ஆமான்ட்டு கூட போவேன். செஞ்சிருந்தா செய்யாத நான் என்ன பண்ணுவேன், சொல்றவன மாமா வாக்கிடுவேன். என்ன அப்படி நீ அங்கே போனீங்கன்னா அப்புறம் நான் அடுத்த இடத்துக்கு போற மாதிரி ஆயிரும்.